புதன்கிழமைக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்துவும் மீனாவும் விஜய் கிட்ட டான்ஸ் கற்றுணுறதுக்காக விஜய் சொன்ன பணத்தோட ஒரு தாம்பூலத்தோட அவங்க முன்னாடி வந்து நிற்காங்க. ஆனால் விஜய் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவங்க கோவப்படுறாங்க. இவங்க வேணும்னே என்னை வெறுப்பேற்றதுக்காக தான் டான்ஸ் கற்றுக்கணுன்ட்டு போய் சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. ஒழுங்காக இவங்க 2 பேரும் வெளியே போக சொல்ல அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கோவமாக பார்வதிகிட்ட பேசியிருக்காங்க. உடனே பார்வதி விஜயை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. நேற்றுலேருந்து உங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டு யாருமே வரல. முதல் ஸ்டூடெண்ட்டாக இவங்க 2 பேர் தான். நீ சொன்ன பணத்தோடு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன நீயே அவங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கூடாது அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கு சப்போர்ட்டாக பார்வதி பேசுகிறாங்க. அப்போது விஜய் சொல்கிறாங்க, நீ சொல்லதெல்லாம் சரி தான் பார்வதி, டான்ஸுங்கிறது ஒரு கலை, அது இவங்க 2 பேரும் கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி ஞானம் சொன்னதுக்கெலாம் என்னால் டான்ஸ் கற்றுக்க முடியாது அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஞானம் இருக்கா இல்லையான்ட்டு தெரியாமல் நீங்கள் இங்கே எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே விஜய் சொல்கிறாங்க, அதை தான் நான் தினமும் வீட்டில் பார்க்குறேனே, நீ குடிச்சிட்டு வந்து வீட்டில் ஆடுவியே ஆட்டம், அது மாதிரி நினச்சியா இந்த பருவத்தை, இதெல்லாம் ஒரு கலடா, இதெல்லாம் உனக்கு சுட்டுப்பட்டெல்லாம் வராது அப்படின்ட்டு விஜய் சொல்லிடுறாங்க. அப்போது முத்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், மாதிரி ஆடுறது பாடுறது எல்லாமே இவங்களுக்கு தான் வரும், இவங்களுக்கு தான் வராதுன்ட்டு யாராலும் சொல்ல முடியாது. நம்ம முறையாக கற்றுக்கிட்டா யார் வேணாலும் பாடலாம் ஆட முடியும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே மீனாவும் முத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. இங்கே பாருங்கள் அத்தை, நாங்கள் முதல்ல ஆடி காமிக்கிறோம், நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஆடுறது பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அப்படி இல்லையா பரவாயில்ல, நாங்கள் வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதியும் விஜய்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது சரிதான் விஷயம், முதல்ல அவங்கள செக் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மீனா கிட்ட சொல்கிறாங்க, சரி மீனா, நான் பாட்ட போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பாட்டை போகிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பார்வதி போட்ட பாட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆடி காமிக்கிறாங்க. மீனா ரொம்ப நல்லாவே பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாங்க. உடனே பார்வதி அவங்க கூட சேர்ந்துட்டு ஆடுறாங்க. விஜயா இவங்க 3 பேருமே ஆரத்தை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. அவங்க கோவப்பட்டு போயிட்டு பாட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க. நிறுத்துங்க, இதுக்கு பேர் தான் ஆரத்தா அப்படின்ட்டு முத்துக்கிட்டே மீனாக்கிட்டையும் பேசுகிறாங்க. இதுதான் ஆரத்தா, இன்றைக்கி ஆரத்திலே தெரியுது உங்களுடைய லட்சணம் என்னன்ட்டு. இவன் என்னடானா தண்ணியில் நீச்சல் அடிக்கிற மாதிரி தரையிலே தைய தக்கான குதிச்சிட்டு இருக்கா, நீ என்னடானா உன் பாட்டு காட்டிகிட்டு இருக்க, இதுதான் இன்றைக்கி 2 பேரும் டான்ஸ் ஆட வச்சிருமா அப்படின்ட்டு கோவமாக பேசுகிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சது இது தான், அதனால தான் நான் உங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்கலான்ட்டு வந்திருக்கோம், நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அதை நாங்கள் கற்றுக்கிட்டு ஒழுங்காக டான்ஸ் ஆடுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.